டெய்லி ஒர்க்குன்னு ஒரே ப்ரெஷராக போகுதுங்க. அதான் ஒர்க் மோட் ஆஃப் பண்ணிவிட்டு கேம் மோட் ஆக்டிவேட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன். என்ன ப்ராடக்ட்னு கேட்குறீங்களா? இதுதான் அந்த ப்ராடக்ட். இன்பில்டு டிஸ்பிளேவோட 520 கேமை இன்பில்டாக இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரோலர் கேம் பேட் வாங்கியிருக்கேன். இதை தான் இன்றைக்கி வீடியோவில் விளாட போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த கண்ட்ரோலர் வந்து நான் ஃப்ளிப்கார்ட்டில் தான் பர்ச்சேஸ் பண்ணேன். ஆக்சுவலி ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்தீங்கன்னா இதே கண்ட்ரோலர் நிறைய டிஃப்ரெண்ட் ப்ரைஸ் ரேஞ்சில் இருந்துச்சு. 600, 700, 800, 900, 1000 அப்படின்ற மாதிரி நிறைய ப்ரைஸ் ரேஞ்சில் இருந்துச்சு. பட் நான் வந்து 700 ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்கக்கூடிய இந்த ஒரு கண்ட்ரோலர் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். இந்த கண்ட்ரோலர் நீங்களும் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வியூ ப்ராடக்ட்டில் வந்து வேணால் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி வேணால் பார்த்துக்குங்க. மற்றபடி இப்போ நம்ம அன்பாக்ஸ் பண்ணலாம். ஆக்சுவலி பாக்ஸ் பார்த்தீங்கன்னா இதுதான் பாக்ஸு. முன்னாடி இதோட இமேஜ் போட்டிருக்காங்க. ஸோ இன்பில்டு டிஸ்பிளேவோடு இருக்கும். அப்படியே கீழே இங்கே சைடில் பார்த்தோன்னா ப்ரொஃபஷனல் கேம் சிப் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. கனெக்ட் டிவியில் கனெக்ட் பண்ணிக்கலாம். கிளாசிக் கேம்ஸு, லாங் பேட்டரி இருக்குன்னு போட்டிருக்காங்க. டாப்பில் S10 கேம் பேட்னு போட்டிருக்காங்க. இதுதான் பிராண்ட் நேம்னு நினைக்கிறேன். கண்ட்ரோலர் கேம் பேட், டிஜிட்டல் கேம் பிளேயர் அப்படின்னு போட்டிருக்காங்க. 520 கிளாசிக் கேம், மேசிவ் கிளாசிக் கேம், ரிவைவ் சைல்டுஹுட் மெமரிஸ்னு போட்டிருக்காங்க. ஸோ சைல்டுஹுட் மெமரியை நம்ம வந்து ரிவைவ் பண்ணிடலாம். அப்படியே பின்பக்கம் பார்த்தோம்னா இங்கே நமக்கு இமேஜ் போட்டிருக்காங்க. அடுத்து இங்கே ஃபீச்சர்னு போட்டு சென்ட் ஹிம் எ சைல்டுஹுட் மெமரி, ஹை டெஃபினேஷன் கலர் ஸ்க்ரீன், 520 கிளாசிக் கேம்ஸ், டிவி HD அவுட்புட்டு, டிவியில் கனெக்ட் பண்ணிக்கலான்னு போட்டிருக்காங்க. கம்ஃபர்டபுள் ஹேண்டில், ரீசார்ஜபிள் பேட்டரி, 1020 mAhக்கான பேட்டரி இருக்கான். 6லேருந்து 7 மணி நேரம் வரைக்கும் விளாட முடியுமா. டிஸ்பிளே ரெசல்யூஷன் 320லேருந்து 240 போட்டிருக்காங்க. பேட்டரி கெப்பாசிட்டி 1020 mAhனு போட்டிருக்காங்க. இப்போ பாக்ஸ் ஓப்பன் பண்ணலாம். உள்ளே நமக்கு ஃபஸ்ட்டு இருக்கிறது யூசர் மேனுவல். ஸோ எப்படி யூஸ் பண்ணணுன்ற மேனுவல் இருக்குது, வேணால் படித்து பார்த்துக்கலாம். அடுத்து இந்த கேம் பேடை சார்ஜ் பண்ணுறதுக்கு சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் டிவியில் கனெக்ட் பண்ணுறதுக்கான அந்த கலர் பின் கொடுத்துருக்காங்க. அடுத்து கேமிங் கண்ட்ரோலர் இருக்குது. ஏன்னா பாக்ஸில் நமக்கு டிஸ்பிளேலாம் இருக்கிற மாதிரி போட்டுருந்துச்சு, இங்கே டிஸ்பிளேவே காணுமே அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஆக்சுவலி இந்த கண்ட்ரோலர் பார்த்தீங்கன்னா டியூவல் பிளேயர் சப்போர்ட் இருக்கக்கூடிய கண்ட்ரோலர். 2 பேர் வந்து அட் அ டைமில் விளாடலாம். ஸோ 2வது பிளேயருக்கான ஜாய்ஸ்டிக் தான் இருக்குது. ஸோ மெயின் ஜாய்ஸ்டிக் வந்து பின்னாடி இருக்குது. இதுதான் மெயின் கண்ட்ரோலர். ஸோ நமக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டிஸ்பிளேவோட நமக்கு இந்த மெயின் கண்ட்ரோலர் வந்து இங்கே இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு பட்டன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் ஒரு 4 பட்டன் நேவிகேஷனுக்கு, இந்த பக்கம் ஒரு 4 பட்டன் ஷூட் பண்ணுறது, ஜம்ப் பண்ணுறதுக்குலாம் இருக்கும். அடுத்து இங்கே நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 பட்டன் இருக்குது. ரீஸ்டார்ட் பண்ணுறதுக்கான பட்டனு, ஸ்டார்ட் பண்ணுறது, கேமை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான பட்டனு, அண்ட் செலக்ட் கேமில் வந்து இந்த மல்டிபிளேயர் ஆப்ஷன் எல்லாம் சூஸ் பண்ணுறதுக்கு செலக்ட் பண்ணுறதுக்கான பட்டனு, வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ வால்யூம் இதில் இருக்குது. வால்யூம் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். பட் ஹையஸ்ட் வால்யூம் வைக்கும்போது நமக்கு கொஞ்சம் இறைச்சல் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் ஹை வால்யூம் வைக்க முடியாது. கொஞ்சம் வால்யூம் கம்மியாக வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா தான் இருக்கும். அண்டு ஸ்பீக்கர், 2 ஸ்பீக்கர் இங்கே நம்ம கொடுத்துருக்காங்க. 2 ஸ்பீக்கருமே கேட்குது நான் கேட்டு பார்த்த வரைக்கும். அண்ட் டாப்பில் பார்த்தோம்னா இங்கே நமக்கு பவர் ஆன் பவர் ஆஃப் பண்ணுறதுக்கான அந்த ஒரு பட்டன் பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க ஸ்லைடர் டைப்பில். அடுத்து சார்ஜ் பண்ணுறதுக்கான போட்டு இதில் தான் வந்து நம்ம அந்த இன்னொரு ஜாய்ஸ்டிக்கை கனெக்ட் பண்ணனாலும் கனெக்ட் பண்ணிக்கணும். அடுத்து நமக்கு டிவியில் கனெக்ட் பண்ணுறதுக்கான போட்டிருக்கு. ஸோ இந்த கண்ட்ரோலருடைய குவாலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது ஆக்சுவலி குவாலிட்டிலாம் வந்து ரொம்பவே சுமாரான குவாலிட்டி தாங்க. பெருசெல்லாம் ஒன்றும் கிடையாது. ரொம்பவே லைட் வெயிட்டாக நார்மலான ஒரு சாதாரண பிளாஸ்டிக்கில் தான் பண்ணியிருக்காங்க. ஒன்றும் அதெல்லாம் குவாலிட்டியெல்லாம் பெருசெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் நமக்கு கையில் எடுத்து ஹேண்டில் பண்ணி பிடிச்சி யூஸ் பண்ணுறதுக்கு அதுக்கெலாம் கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. பெருசாக ஒன்றும் இஷ்யூ இல்லை. ஸோ இப்போ வந்து நம்ம டர்ன் ஆன் பண்ணலாம். ஸோ மேலே இருக்கல இந்த பட்டன், இதை வந்து இப்படி ஸ்லைட் பண்ணால் போதும். ஸோ பார்த்திங்கன்னா டர்ன் ஆன் ஆகிடும். மியூசிக்கும் கேட்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ மியூசிக்கும் பார்த்திங்கன்னா கேட்குது. சவுண்டை வந்து நம்ம கம்மி பண்ணிப்போம். 2 லாங்குவேஜ் இருக்குது, சைனீஸ் அண்ட் இங்கிலீஷ்னு. நம்ம இங்கிலீஷை சூஸ் பண்ணி ஸ்டார்ட் கொடுப்போம். ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா இப்போ கேம்ஸுடைய லிஸ்ட் இருக்குது. ஆக்சுவலி எக்கச்சக்கமான கேம்ஸ் இருக்குங்க. மொத்தம் 520 கேம்ஸ் கிட்ட கொடுத்துருக்காங்க. அப்படியே போக போய்கிட்டே இருக்குது. அது பட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ கேம்ஸ் வந்து வசன்னு கொடுத்து வச்சுருக்காங்க. இதில் மெயினாக நம்ம கான்ட்ரா, சூப்பர் மேரியோலாம் விளாடுவோம்ல, ஸோ அந்த கேம் எல்லாமே இருக்குது. அண்ட் கான்ட்ராவில் டிஃப்ரெண்ட் வேர்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து வந்துச்சுல, ஸோ எல்லா வேர்ஷனும் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி சூப்பர் மேரியோவில் டாக்டர் மேரியோ, அந்த ஸ்ட்ரீட் ஃபைட்டர் கேமு, நிஞ்சா டர்ட்டில், இந்த மாதிரியான எக்கச்சக்கமான கேம்ஸ் பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்குது. ஸோ எல்லாத்தையும் வந்து நம்ம ப்ளே பண்ணலாம். நான் வந்து இதில் நிறைய கேம்ஸ் வந்து ப்ளே பண்ணி பார்த்தேன். ஆக்சுவலி இந்த கண்ட்ரோலர் வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நைட்டு ஃபுல்லாக இதில் தான் கேம் விளாடுறது. டைம் பாஸ் வந்து செம்மையாக போயிட்டு இருக்கு. ஏன்னா அப்போ உள்ள கேம்ஸ்லாம் உங்களுக்கு தெரியும். ஸோ எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு. மெயினாக அந்த கான்ட்ரா, சூப்பர் மேரியோலாம் சொல்லவே வேணாம். ஸோ அந்தளவுக்கு செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். என்னோடய ஃபேவரட் வந்து கான்ட்ரா தான். அப்போல்லாம் வந்து வெரி குட் விளாண்டுட்டு இருப்போம். ஸோ இப்போயுமே பார்த்தீங்கன்னா இந்த கண்ட்ரோலர் வந்ததுலேருந்து அந்த கான்ட்ரா கேம் நிறைய லெவல்ஸ் இருக்கா, நிறைய வெர்ஷன்ஸ் இருக்கா. ஸோ எல்லா வெர்ஷனையும் பார்த்தீங்கன்னா 1 by 1 நான் வந்து விளாண்டு பார்த்துக்கிட்டே இருந்தேன். செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக ரொம்பவே சூப்பராக இருக்குது. அண்ட் கண்ட்ரோலர் யூஸ் பண்ணுறதுக்கும் நல்லா கன்வீனியண்ட்டாக இருக்குது. கேம் ப்ளே பண்ணும்போது இந்த பட்டன்ஸ் கிளிக் பண்ணுறது, ஆக்சுவலி இந்த பட்ஜெட்டுக்கு நம்ம வாங்கியிருக்கிறது 700 ரூபா. ஸோ அந்த பட்ஜெட்டுக்கு ரீசனபிளாக பட்டன்ஸ் எல்லாமே வந்து ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. ஒர்க்கிங்கும் நல்லா இருக்குது. அண்ட் பர்ஃபார்மன்ஸ் நமக்கு கேமில் வந்து எந்த ஒரு லேகும் இல்லை. நல்லா ஸ்மூத்தாக நம்மளால் எந்த கேம் வேணாலும் ப்ளே பண்ண முடியுது. நான் மோஸ்ட்லி எல்லா கேமும் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த கான்ட்ரா, சூப்பர் மேரியோ, ஆங்கிரி பேர்ட் இருக்குது, அந்த ரெஸ்லிங் கேம் ஒன்றோடமே அந்த ரெஸ்லிங் கேம் இருக்குது, ஷூட்ரு, ஸ்ட்ரீட் ஃபைட்டர், இந்த மாதிரி எக்கச்சக்கமான கேம் இருக்குது. எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஃபியூ டேஸாகவே
அப்படியே நான் வரிசையில் விளாண்டுக்கிட்டே தான் இருக்கேன். ஸோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. டைம் பாஸ்க்கு கண்டிப்பாக தாராளமாக விளாட்லாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ப்ரைஸிங்கும் வந்து ஓரளவுக்கு 700 அந்த ப்ரைஸ் அப்படின்னும் போது ரீசனபுளாக தான் இருக்குது. அந்த ப்ரைஸ்க்கு ஓரளவுக்கு ப்ராடக்ட் ஒர்த் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ நீங்களுமே உங்களுடைய 90s அந்த காலகட்டத்துக்கு போகணும், அந்த மெமரியை வந்து திரும்ப நீங்கள் ரீக்ரியேட் பண்ணணும், இந்த மாதிரியான ஒரு கேமிங் கண்ட்ரோலரில் நீங்களும் கேம் விளாண்டு பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த கேமிங் கண்ட்ரோலருக்கான பை லிங்கை நான் வந்து வியூ ப்ராடக்ட்டில் கொடுக்குறேன். செக் பண்ணி பாருங்கள். நீங்களுமே விளாண்டு உங்களுடைய 90s மெமரிஸை ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க.